வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாகர்கோவில் டேஸ்டியான அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 1, கத்திரிக்காய் 2, சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வெள்ளரிக்காய். இன்னும் 3 காய் இதில் போடலாம்: புடலங்காய், மாங்காய், அப்புறம் சீனி அரைக்காய். இந்த 3 போடலாம். நாங்கள் 7 காய் போட்டிருக்குறோம். மாங்காய் இல்லை, அதனால் 7 காய் போட்டிருக்குறோம். மெயினாக இது போடணும்: முருங்கைக்காய், வாழைக்காய், சேனை, கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், வெள்ளரிக்காய் காயும் போட்டிருக்குறோம். எல்லாத்தையும் நல்லா கழுவி காயெல்லாம் நீளவாக்கில் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம். அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயில் காயெல்லாம் கழுவி வச்சிட்டோம். இதில் என்னெல்லாம் சேர்க்கணும் வேக வைக்கும்போது அப்படின்னா, கருவேப்பிலை கொஞ்சம் 10 கருவேப்பிலை போடணும். அப்புறம் தண்ணி 100 ml ஊற்றினா போதும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. 100 ml தண்ணி ஊற்றினா போதும் இந்த காய் வேக. அப்புறம் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன். இதுக்கு ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். 1/4 ஸ்பூன் போட்டால் போதும் மஞ்சத்தூள். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அப்புறம் கொஞ்சமாக காய் வேகிறதுக்கு கல்லுப்பு. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு போட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் 1 கப்பு, சின்ன வெங்காயம் 5, பச்சை மிளகாய் 4, ஜீரகம், பூண்டு. இதுக்கு கொஞ்சம் தயிர் ஊற்றணும், புளிப்புக்காண்டி தயிர் ஊற்றணும். தேங்காய் 1 கப், பச்சை மிளகாய் 4, சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். இதுக்கு தேங்காய் நிறைய சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அவியல். இப்போ நம்ம அரைச்ச விழுது அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா எல்லா காயிலையும் சேரும்படி நல்லா மசாலாவுமே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ கொஞ்சம் உப்பு, அப்போ தான் தேவையான உப்பு போடணும். கொஞ்சமாக போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு போடணும். கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். நம்ம மசாலாலாம் வெந்துடணும். தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிருக்கலாம், அது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். கொஞ்சம் 5 நிமிஷம் இருந்தால் போதும். அப்புறம் அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிடலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன். இதுதான் புளிப்புக்கு. இதுக்கு மாங்காய் போட்டால் 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். மாங்காய் கிடைக்கல, மாங்காய் போடலாம் அவியலுக்கு. மாங்காய், சீனி அரைக்காய், புடலங்காய். இப்போ தயிர் போட்டுட்டு 1 நிமிஷம் தான் வைக்கணும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான அவியல் இப்போ வெந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் தாளித்து ஊற்றுறோம். தாளித்து ஊற்றுறதுக்கு இது நல்ல தயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா காயிலையும் சேர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் ஒரு பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கறிவேப்பிலை. இவ்வளோதான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் ஊற்றிட்டோம், கடுகு வெடிக்குது, உளுந்தம்பருப்பும் போட்டோம். நல்லா வேகுது. உளுந்தம்பருப்பு, கடுகெல்லாம் இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது எண்ணெயில். இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு அப்புறம் இதை ஆஃப் பண்ணி அதை அவியலில் ஊற்றிடலாம். இதை எடுத்து அப்படியே அதில் அவியலில் ஊற்றிடணும். அவ்வளோதான். இதுக்கு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அவியல். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அவியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பாய்.